வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் கூடங்குளத்தை மையப்படுத்தி ஒரு போராட்டம் நடக்கிறது. கூடங்குளம் அணு உலை தன்னுடைய உற்பத்தியை எல்லாம் துவங்கி 700 மெகாவாட் வரைக்கும் எட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்த போராட்டம் ஓய்ந்த பாடில்லை. இம்முறை 4வது நாளாக போராட்டம் கூடங்குளத்தில் நடக்கிறது. இதற்கான காரணம் கூடங்குளம் அணு உலையில் கிடைக்கும், அதாவது அதில் உற்பத்தியாகும் அணு கழிவுகளை என்ன செய்ய போகிறது அணு உலை தரப்பு என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கு சமீபத்தில் பேட்டியளித்த மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி அங்கேயே அது புதைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அங்கேயே புதைக்கப்படுமா, கோலாரில் கொட்டப்படும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனால் அந்த அணு உலையிலேயே புதைக்கப்படும் என்று சொல்லியிருப்பது எங்களுக்கு பீதியை ஏற்படுத்துகிறது. இதை தாண்டி 3வது 4வது அணு உலை இங்க கூடவே கூடாது என்ற கோரிக்கைகளை எல்லாம் மையப்படுத்தி போராட்டக்காரர்கள் போராட்டத்தை தொடர்கிறார்கள். இது தொடர்கதையாக இந்த ஒரு போராட்டமும் அதற்கான விளக்கமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அணு உலை தரப்பின் விளக்கமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக இந்த பிரச்சனை எப்படி அணுகப்பட வேண்டும் என்பதை உள்ளது உள்ளபடி இன்றைய நிகழ்ச்சியில் அரசருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காணும். கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது. இடிந்த கரையில் அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தினர் கடந்த 900 நாட்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் 4வது நாளாக தொடர்கிறது. அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்களும் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். அணு உலைக்கு எதிரான காலவரையற்ற போராட்டம் தொடர்ந்து வரும் சூழலில் கூடங்குளத்தில் 3, 4வது அணு உலைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டக் குழுவைச் சேர்ந்த உதயகுமார் தலைமையில் 11 பேர் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளனர். கூடங்குளம் அணு உலை கழிவுகள் கர்நாடக மாநிலம் கோலாரில் புதைக்கப்படும் என்று அணுசக்தி துறை உச்சநீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தது. இதனை கண்டித்து காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தினார்கள். அப்போதைய கர்நாடக முதல்வர் பாஜகவை சேர்ந்த ஜெகதீஷ் ஷட்டர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி ஆகியோர் கர்நாடக மாநிலத்தில் எங்கேயும் அணு கழிவுகளை புதைக்கவிட மாட்டோம் என்று சூளுரைத்தார்கள். இதற்கிடையே கடந்த வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய மத்திய அமைச்சர் நாராயணசாமி கூடங்குளம் அணு உலை கழிவுகள் கூடங்குளத்திலேயே புதைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இது தென் தமிழகத்திற்கும் கேரளத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமையும் என்றும் தமிழக அரசும் தமிழக அரசியல் கட்சிகளும் இந்த திட்டத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அணு உலை எதிர்ப்பாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கூடங்குளத்தில் அணு கழிவுகளை புதைப்பது நமது கடலையும் கடல் உணவையும் நிலத்தடி நீரையும் முழுவதுமாக நச்சாக்கிவிடும் என்று கூறப்படுகிறது. அணு கழிவுகளை மறுசுழற்சி செய்வது குறித்து மத்திய மாநில அரசுகள் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அணு உலை எதிர்ப்பாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அணு உலையிலேயே அந்த அணுக்கழிவுகள் புதைப்பது அப்படிங்கிறது அச்சமூட்டும் விஷயமா, அல்ல நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பதன் விளைவா என்பது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்க, இவற்றை தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் அலசரிக்கின்றோம். எமது செய்தியாளர் தேவயானி களத்திலிருந்து இணைகிறார். கூடங்குளம் போராட்டக்காரர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய இடிந்தகரை பகுதியிலிருந்து எமது செய்தியாளர் இணைகிறார். அரங்கத்தில் டாக்டர் பாலு அவர்கள், அணு விஞ்ஞானி டாக்டர் பாலு அவர்கள் இணைகிறார். அணு விஞ்ஞானி திரு பாலு அவர்கள் இந்த அணு உலையை மத்திய அரசாங்கத்தின் குழு சார்பாக ஆய்வு செய்தவர். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இந்த செய்தியாளர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த உண்ணாவிரதத்துடைய மைய கோரிக்கைகள் என்ன, எதை மையப்படுத்தி, என்னென்ன கோரிக்கைகளை மையப்படுத்தி இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது? எமது செய்தியாளர் கிட்ட மீண்டும் கேள்வியை பதிவு செய்றேன். இப்பொழுது இடிந்த கரையில போராட்டம் நடக்கிறது, உண்ணாவிரத போராட்டம் நடக்கிறது. இந்த போராட்டத்தின் மைய கோரிக்கைகள் என்ன? மீண்டும் எமது செய்தியாளரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வோம். நான் திரு பாலு அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த அணு கழிவுகள் அந்த உலையிலேயே புதைக்கப்படும் அப்படின்னு சொல்லியதுதான் இந்த சர்ச்சைக்கான காரணமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதை தாண்டி வேறு சில கோரிக்கைகளையும் மையப்படுத்தி போராட்டம் நடத்துறாங்க. இந்த கழிவுகள் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இது சார்ந்த ஒரு குழப்பம் நீடிக்கிறது. எப்படி பார்க்கலாம்? முதற்கண் தந்தி டிவிக்கும் அதன் நேயர்களுக்கும் எனது வணக்கம். மாண்புமிகு மந்திரி என்ன சொன்னார் என்று எனக்கு தெரியாது, நான் அதை படிக்கவில்லை. ஆனால் இந்த அணுக்கழிவை பற்றி பலவாறான செய்திகள் தவறான முறையில் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது என்பதுதான் எனது எண்ணம். ஏதோ இந்தியாவில் முதன்முறையாக ஒரு அணு உலை தொடங்கியது போலவும் அதற்கான கழிவுப் பொருளை என்ன செய்வது என்று தெரியாமல் கூடங்குளத்திலேயே அதை புதைத்து விடலாம் என்று யாரோ முடிவெடுத்திருக்கிறார் போல் செய்திகள் பரவுகின்றன. முற்றிலும் தவறு. 40 ஆண்டு காலமாக நாம் அணுசக்தியை உபயோகித்து வருகிறோம்.
அணு உலைகள் இருக்கும் இடத்திலெல்லாம் அணுக்கழிவுகள் ஏற்படுவது சகஜம். அணுக்கழிவு என்றால் என்ன, அதை எவ்வாறு கையாள வேண்டும், இதுவரை எப்படி கையாண்டிருக்கிறோம், மற்ற ஊர்களில் என்ன செய்கிறோம், இங்கு என்ன செய்ய போகிறோம், இது வித்தியாசமானதா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால்தான் இப்பொழுது நிலவும் பயத்திற்கு எந்த விதமான அடிப்படையோ ஆதாரமோ இல்லை என்பது விளங்கும். ரைட், தொடர்ந்து பேசுவோம். இந்த நிலையில இந்த கோரிக்கைகளை மீண்டும் புரிந்து கொள்றதுக்கு முயற்சி செய்யறோம். இந்த அணுக்கழிவு தான், இந்த அணுக்கழிவை மையப்படுத்திய அச்சம் தான் இந்த போராட்டத்தின் மைய நோக்கமா, மைய கோரிக்கையா, இல்ல மற்ற சில கோரிக்கைகளும் முன்னிலைப்படுகின்றனவா? என்னென்ன கோரிக்கைகளை மையப்படுத்தி இந்த கரையில் போராட்டம் நடத்தப்படுகிறது தேவியா? அதாவது நவம்பர் 20ஆம் தேதி 1982ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி இந்த அணு உலைக்கான திட்டம் வந்து திட்டினாங்க. அது மட்டும் இல்லாம அதோட மக்களோட போராட்டம், மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சது காரணமாக போராட்ட குழு இருந்ததுனால அந்த இது வந்து கைவிடப்பட்டு 1987ஆம் ஆண்டு ஆரம்பிச்சு 1990ஆம் ஆண்டு இதுக்கான நில ஆர்ஜிகம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு 2001ஆம் ஆண்டு வந்து இதுக்கான கட்டிட பணி எல்லாம் முடிஞ்சு அடுத்து வந்து கூடங்குளத்துல வந்து மின்சாரம் வந்து தயாரிக்கிறதுக்கான நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் 11/8/2011ஆம் வருடம் வந்து புஷ்பராயன் சாரும், அதுக்கடுத்து 12ஆம் தேதி நம்ம உதயகுமார் சாரும் வந்து இந்த இடிந்தக்கரையில வந்து இதுக்கான போராட்ட குழுவா அமைச்சு அவங்க தலைமையில வந்து இந்த போராட்டத்தை வந்து முன்னிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த போராட்டம் வந்து இதுவரை தற்போது இன்னைக்கு வந்து 903வது நாளா வந்து நீடிச்சிட்டு இருக்கு. 4வது நாளாக இன்னைக்கு தொடர் உண்ணாவிரதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. 11 பேர் ஈடுபடுறாங்க. அதுல வந்து உதயகுமார், புஷ்பராயன் சார் உட்பட 8 ஆண்களும் 4 பெண்களும் வந்து இதுல ஈடுபட்டு இருக்காங்க. இது தற்போது நம்மளோட இருக்கிற உதயகுமார் சார் கிட்ட கேட்கலாம். ஐயா சொல்லுங்க. அதாவது கூடங்குளத்துல உள்ள அணு உலையில உள்ள கழிவுகள் வந்து வெளியேற்ற போவது பற்றி, அதுக்காக வந்து இப்ப தற்போது நீங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க, அதுக்கான உங்களோட கருத்துக்களை கொஞ்சம் பதிவு. மத்திய அமைச்சர் நாராயணசாமி 2 நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரியில் கூடங்குளம் அணு கழிவுகள் கூடங்குளத்திலேயே புதைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த திட்டத்தின் 1988 ஒப்பந்தப்படி 88ஆம் ஆண்டு ஒப்பந்தப்படி இந்த அணு கழிவுகள் ரஷ்யாவுக்கு எடுத்து செல்லப்படும் என்றுதான் முதலில் ஒப்பந்தம் போட்டார்கள். பிறகு அணு கழிவு வந்து ஒரு கழிவு அல்ல, இது ஒரு தேசிய சொத்து, நேஷனல் அசெட் என்று பெயரிட்டு அந்த கழிவுகளை நாங்களே வைத்துக் கொள்வோம். அதை மீண்டும் அந்த கழிவுகளை நாங்களே இந்தியாவிலே வைத்துக்கொண்டு அதை அதிவேக ஈநுலை, கல்பாக்கத்தில் நிறுவப்படுகிற அதிவேக ஈநுலைகளிலே எரிபொருளாக பயன்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு உச்சநீதிமன்றத்திலே அணுசக்தி துறை ஒரு அறிக்கை தாக்கல் செய்தது. கூடங்குளம் அணு உலை கழிவுகளை கர்நாடக மாநிலம் கோலாரிலே புதைப்போம் என்றார்கள். உடனடியாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அப்போதைய முதல்வர் ஜெகதீஷ் ஷட்டரும் கோலாரில் மட்டுமல்ல கர்நாடகத்திலே எங்கேயும் புதைக்கப்பட மாட்டோம் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். கர்நாடக மாநில அதிமுகவும் அந்த போராட்டத்திலே மும்முரமாக ஈடுபட்டது. அதே போல சிபிஎம் கட்சியும் ஈடுபட்டார்கள். ஆனால் மத்திய அமைச்சர் நாராயணசாமி ரொம்பவும் எளிதாக அது ஒரு பிரச்சனையே இல்லை என்று தோன்றுகிற விதத்தில் கன்னியாகுமரியிலே போன வாரம் இந்த கூடங்குளம் அணு உலை கழிவுகள் கூடங்குளத்திலேயே புதைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். தமிழக அரசியல் கட்சிகளும் தமிழக அரசும் இதை பற்றி எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது முதல் போராட்டத்துல பங்கேற்றதுக்கும் தற்போது மக்களோட வேகம் இப்ப பங்கேற்று இருக்கீங்க, அதுக்கான தற்போது நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம். தற்போதைய நிலைமை 903வது நாளாக போராடுகிறோம். எங்கள் பகுதி மக்கள் மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். பல்வேறு சோதனைகளை, வழக்குகளை, சிறை தண்டனைகளை, பொருளாதார இழப்பை அனுபவித்து ஒரு சோர்வுற்ற நிலையில்தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் தமிழகம் முழுவதும் எங்களுடைய போராட்டத்தின் நியாயம் மக்களுக்கு புரிந்திருக்கிறது. தொடக்கத்தில் மின்சாரம் தேவையில்லையா என்று எங்களை எதிர்த்தவர்கள் இப்போது இந்த போராட்டத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அணு உலையோட கழிவுகளால உங்களுக்கு வந்து இந்த போராட்டோட இது இருக்கா, இல்லைன்னா 3வது 4வது அணு உலைகளை வந்து மூடணும் அப்படிங்கறது உங்களோட கோரிக்கையா இருக்கா? நாங்கள் 3வது 4வது அணு உலைகளை நிறுவக்கூடாது. தமிழக முதல்வரிடம் நாங்கள் பேசும்போது அவரிடம் கேட்டோம். மேற்கு வங்காள மாநில முதல்வர் ஹரிப்பூர் திட்டம் வேண்டாம் என்று சொல்கிறார்.
நீங்கள் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுங்கள் என்று சொன்னபோது தமிழக முதல்வர் இது தொடக்க நிலையில் இருப்பதால் அவர் அப்படி சொல்கிறார், கூடங்குளம் திட்டம் முடிவுறும் நிலையில் இருப்பதால் நான் சொல்ல முடியாது என்றார். 3வது 4வது அணு உலையும் தொடக்க நிலையில் தான் இருக்கின்றன. எனவே தமிழக முதல்வர் அது வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். ஒன்று. இரண்டாவது, முதல் 2 உலைகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், கோளாறுகள் இருக்கின்றன. 26 கோடி ரூபாய்க்கு டீசல் வாங்கி இருக்கிறார்கள். மின்சார உற்பத்தி அளவை மாற்றி மாற்றி குளறுபடியாக சொல்கிறார்கள். நாங்கள் தகவல் அறிய உரிமை சட்டப்படி பல தகவல்களை சேகரித்து வைத்திருக்கிறோம். மின்சார உற்பத்தி பற்றி பொய் சொல்கிறார்கள். மிகப்பெரிய குளறுபடிகளும் கோளாறுகளையும் மறைக்கிறார்கள். அங்கே ஊழல் நடந்திருக்கிறது. முறையற்ற தரமற்ற பொருட்களை உபயோகித்திருக்கிறார்கள். எனவே அதை பற்றி ஒரு அறிவியல் பூர்வமான விசாரணை குழு ஒன்றை நியமித்து உண்மைகளை கண்டறிந்து நாங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் உண்மை என்றால் அவற்றை மூடுங்கள் என்று சொல்கிறோம். தற்போது இந்த அணு உலை கழிவுகளை பற்றியும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. அணு உலையை விட ஆபத்தானது அணு உலை கழிவு. தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி நாசகரமான திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளும் தமிழக அரசும் வாய் மூடி மௌனம் காத்து தமிழர்கள் நாசமாக போகட்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் தட்டி கேட்கிறோம். தொடர்ந்து பேசலாம். உதயகுமார் சார். ரைட். ஆக அணு உலையை விட ஆபத்தானது அணு கழிவுகள். மின்சார உற்பத்தி நடக்கிறது, அதுல நிறைய குளறுபடிகள் இருக்கிறது, ஊழல் இருக்கிறது அப்படின்னு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறது. பிரதானமாக அவர்கள் முன்வைப்பது சர்வசாதாரணமா சொல்றாரு அமைச்சர், அங்கேயே கொட்டப்படும் அப்படின்னு. இது பாருங்க, கர்நாடகா எதிர்க்கிறது, ஆனா இங்க சர்வசாதாரணமா சொல்லப்படுதுன்னு தெளிவா விளக்குங்க. மற்ற உலைகள் இருக்கிறது, மற்ற உலைகளையும் இந்த மாதிரியான அணு கழிவுகள் உற்பத்தி ஆகிறது. அவை அங்கேதான் இப்படித்தான் புதைக்கப்படுகிறதா? என்ன முறை கையாளப்படுகிறது மற்ற உலைகள்? இதற்கு பதிலளிக்கும் விதத்தில் நான் ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்தால் முறையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது நண்பர் உதயகுமார் சொன்னார், ஆரம்பத்தில் கழிவுப் பொருள் ரஷ்யாவுக்கே திரும்பி போகும் என்ற ஒரு ஒப்பந்தம் இருந்தது. பின் அதனை மாற்றி அங்கு போக வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும், இது எங்கள் சொத்து என்று அரசு சொன்னதாக சொன்னார். எதை அவர் கழிவுப் பொருள் என்று சொல்லுகிறாரோ அது ஸ்பென்ட் ஃபியூவல், அது கழிவுப் பொருள் அல்ல. நண்பர் உதயகுமாருக்கு அது விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதுதான் நமது எதிர்காலம். இவர் எதை கழிவுப் பொருள் என்று சொல்லுகிறாரோ ஸ்பென்ட் ஃபியூவல் என்பது நமது எதிர்காலம். ஏனென்றால் அதனுள் அடங்கியிருக்கும் பிளூட்டோனியத்தை நாம் மறுசுழற்சி செய்து அது எங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்குதுங்கிறார் அவர். அவர்களிடம் அந்த பிளூட்டோனியத்தை அங்கு புதைப்பதாக யாரும் சொல்லவே இல்லை. அது புதைத்தால் நமது அணுசக்தியினுடைய எதிர்காலமே புதைக்கப்பட்டதாக ஆகும். ஸ்பென்ட் ஃபியூவல் ஒரு சில ஆண்டுகள் அங்கு ஸ்டோர் செய்யப்படும். இந்த வாட்டர் பூல், தண்ணீர் நிரம்பிய ஒரு தொட்டியில் வைத்திருந்து அதனுடைய கதிர்வீச்சினுடைய தாக்கம் குறைந்த பின் அதை அங்கிருந்து எடுத்து எந்த இடத்தில் ஃபியூவல் ரீப்ராசஸிங் பிளான்ட் இப்போது இந்தியாவில் கல்பாக்கத்தில் இருக்கிறது, டிராம்பேயில் இருக்கிறது, தாராப்பூரில் இருக்கிறது. எதிர்காலத்தில் எங்கெல்லாம் நிறுவப்படும் என்று எனக்கு தெரியாது. இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்திற்கு இந்த கழிவுப் பொருள் என்று சொல்லப்படும் ஸ்பென்ட் ஃபியூவலை எடுத்து சென்று அதனை மறுசுழற்சி செய்து எதிர்காலத்திற்கான எரிபொருளை அதிலிருந்து எடுக்க வேண்டும். அதுதான் நமது திட்டம், அதுதான் நமது எதிர்காலம். ஆக கல்பாக்கத்திலே புதைக்கப்படும் என்று சொல்வது என்ன? லோ லெவல் வேஸ்ட் என்று சொல்லப்படும் மிக குறைந்த கதிர் இயக்க தாக்கம் உள்ள, ஒரு சில ஆண்டுகளே அதனால் தாக்கம் இருக்கக்கூடும் என்று சொல்லக்கூடிய லோ லெவல் வேஸ்ட் 19 ரியாக்டர்கள் இன்று ஆபரேட் செய்து கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் எந்தெந்த ஊரில் இருக்கின்றனவோ அந்தந்த ஊரில் லோ லெவல் வேஸ்ட் என்பது மிகவும் பாதுகாப்பாக அந்தந்த ஊரிலேயே சேமித்து வைக்கப்படுகிறது. சொல்லலாம், வேற எந்த நாமன்கிளேச்சரும் பயன்படுத்தலாம். ஆனால் அவர்கள் அச்சப்படுற மாதிரி அது அங்கே நீங்க சொல்ற மாதிரி ஒரு விட்ரிஃபைடா ஒரு பாதுகாப்பு அம்சத்தோட வைக்கப்பட்டால் அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா? ஒரு நிமிஷம். ஸ்பென்ட் ஃபியூவல் அந்த ஊரிலேயே வைக்கப்படும் என்று இதுவரை சொன்னதாக எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஸ்பென்ட் ஃபியூவலை ரீப்ராசஸ் செய்யக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை கூடங்குளத்தில் நிறுவுவதாக இதுவரை எந்த அரசு தரப்பு அறிக்கையும் நான் பார்க்கவில்லை. இணையமைச்சர் சொல்கிறார் அணு கழிவுகள் அங்கு வைக்கிறதுக்கான நடவடிக்கை. இணையமைச்சர் என்ன சொல்றார் என்று எனக்கு தெரியாது. நான் பேசுவது வெறும் விஞ்ஞானம், அரசியல் அல்ல.
ஆனால் அந்த துறைக்கான பொறுப்பானவர் இணையமைச்சர் அப்படிங்கும்போது அவர் சொல்றதை நம்ம அவ்வளவு லைட்டா எடுத்துக்க முடியுமா? நான் லைட்டா எடுத்துக்கணும்னு சொல்லல. அவர் என்ன சொன்னாருங்கிறது முதல்ல ஆராயணும், அது அப்புறம் புரிஞ்சுக்கணும். அவர் தவறுதலா சொல்லி இருந்தாக்க அணுசக்தி கழகத்தினர் அவரிடம் எடுத்து சொல்ல வேண்டும். நீங்கள் சொன்னது ஒரு தவறான ஒரு கருத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, தேவையற்ற ஒரு பீதி ஏற்படுத்தி என்று எடுத்து சொல்ல வேண்டும். நண்பர் உதயகுமார் சொன்னார், கோலாரில் புதைப்பதாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி உச்சநீதிமன்றத்தில் சொன்னதாக. அரசு தரப்பு வக்கீல் அட்டாமிக் எனர்ஜியிடம் சரியாக பிரீஃப் எடுத்துக்கொள்ளாமல் தானே சென்று சொல்லிய ஒரு தவறான செய்தி. அப்படி எந்த திட்டமும் இருந்தது? ஒரு காலத்திலும் கோலாரில் நாங்கள் ஹை லெவல் வேஸ்ட் புதைப்பதாக திட்டமே கிடையாது. அப்படி இல்லாத ஒரு செய்தியை அரசு தரப்பு வக்கீலே உச்சநீதிமன்றத்தில் எடுத்து சொன்னது ஒரு அவலம். அதற்கான ஒரு தவறான கோலார் அப்படிங்கிற பகுதி எங்கே இருந்து வந்திருக்கும்? அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அரசு தரப்பு வக்கீல் உச்சநீதிமன்றத்தில் சொல்ல முடியுமா? சொல்றேன். கோலாரில் நாங்கள் பரிசோதனைகள் செய்து கொண்டிருந்தது என்னவோ உண்மை. பரிசோதனை எதற்காக செய்ய வேண்டும்? ஹை லெவல் வேஸ்ட் என்பது கதிர்வீச்சு தாக்கம் அதிகமாக இருப்பதால் அதிலிருந்து வெளிப்படும் சூடு, அதிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சு தாக்கம், இவற்றில் அந்த ராக், கிரானைட் ராக் என்பதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எஃபெக்ட் ஆஃப் ரேடியேஷன் ஆன் கிரானைட் ராக்ஸ், எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் கிரானைட் ராக்ஸ். அந்த கிரானைட் என்ற ஒரு பர்டிகுலர் ராக் கோலாரில் அபரிமிதமாக இருப்பதால் அந்த இடத்தில் ஒரு பரிசோதனை கூடம் அமைத்து அங்கு சில ஆண்டுகள் பரிசோதனை மட்டுமே செய்தோம். அங்கு கதிரியக்க பொருளே எடுத்து செல்லவில்லை. எலக்ட்ரிக் ஹீட்டரை வைத்து நாங்கள் பரிசோதனை செய்து கொண்டிருந்தோம். இதற்கும் ஆக்சுவல் இயல்பான ஒரு கழிவு பொருளை அங்கு எடுத்து செல்வதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அப்படி ஒரு திட்டமே கிடையாது. அங்க தகவலை சொன்னது ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞர், இப்போ சொல்லியிருக்கிறது இணையமைச்சர். ரெண்டுமே தவறுங்கிறீங்களா? அது நம்ம இப்ப யார் சொல்வதை எடுத்துக்கொள்ள முடியும்? எப்பொருள் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எது மெய்ப்பொருள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்க. இதை தாண்டி 3வது 4வது அணு உலை அமைப்பதையும் எதிர்க்கிறார்கள் இப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள். தேவயானை கிட்ட கேட்க விரும்புகின்றேன், இந்த ஒரு அணு கழிவுகள் அப்படிங்கிற விஷயம் மாற்றி புரிந்து கொள்ளப்படுகிறது. அதாவது ஸ்பெண்ட் ஃபியூல் அங்க புதைக்கப்படும் என்று யாராலும் அபிஷியலாக சொல்லப்படல. இது பற்றி ஒரு புரிதல் இல்ல பலருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி இது புதிய விஷயம் அல்ல, மாற்றி புரிந்து கொள்ளப்படுகிறது. இது பற்றி பல முறை விளக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விளக்கம் அணு உலை தரப்பால கொடுக்கப்படுகிறது, அணு விஞ்ஞானிகளால கொடுக்கப்படுது. அதை போராட்டக்காரர்கள் எப்படி பார்க்கிறாங்க? அவங்களோட மேலும் பல கருத்துக்களை கேட்டு சொல்லுங்க தேவியான். கண்டிப்பா ஹரிகரன். அதாவது இப்ப அணு உலையால அந்த கழிவுகள் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மீன்வளம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றீங்க. இது குறித்து அவங்களோட கருத்து என்ன? இந்த அரசு என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண சாயப்பட்டற தோல்சாப் கழிவுகளை கூட இன்னைக்கு வரைக்கும் சுத்திகரிப்பதற்கான எந்த விதமான நடைமுறைகளையும் செய்யாம அதனால நொய்யல்ங்கிற ஒரு ஆறே செத்து போயிடுச்சு. இப்படிப்பட்ட அரசு ஒரு அணுக்கழிவை வைக்கி இந்த 48 வருஷம் பாதுகாக்குங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கேலிக்கூத்தான விஷயம். சாலையில் போடக்கூடிய ஒரு ரோடு அடுத்த நாளே காணாம போயிடுது. இப்படிப்பட்ட அரசு அணுக்கழிவை பாதுகாக்குன்னு சொல்றது முழுக்க மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு விஷயம். அதாவது அணு உலை தரப்புல அவங்க அந்த கழிவுகளை அங்கேயே புதைக்க போறோம்னு சொல்லி உங்களுக்கு அபிஷியலா எதுவுமே வரல. அதாவது மத்திய அமைச்சர் நாராயணசாமி சொன்னது அது அபிஷியலா சொல்லல அப்படிங்கிறது அங்கிருந்து அறிஞர் பாலு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறது? அதாவது இது எதற்காக அரசாங்கம் இப்படி பண்ணதுன்னா, முதல்ல விட்டு பாக்குறது, எதிர்ப்பு இருந்தா நாங்க அப்படி சொல்லல, அமைச்சர் தான் சொன்னார், இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது. இல்லைன்னா என்ன பண்றது, இங்கேயே செய்யறது. அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே கோலாறுல இதே வேலை தான் செஞ்சாங்க. கோலாறுல உச்சநீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் தெளிவா சொன்னாரு, இப்படி கழுவி வைக்க போறோம்னு. உடனே எதிர்ப்பு வந்தோன்னு நாங்க அப்படி சொல்ல, அவர் தெரியான்னு சொல்லிட்டாருன்ட்டு பின்வாங்கினாங்க. இது இங்க மக்கள் எதிர்த்தால் அணுக்கழிவு இங்க வைக்க மாட்டாங்க, இல்லைன்னா இங்க வைக்கக்கூடிய வேலையை தான் செய்வாங்க. போராட்ட குழு மேல காவல்துறையினர் போடப்பட்ட வழக்கு பத்தி கொஞ்சம். அதாவது இந்த போராட்டம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரைக்கும் 360 வழக்குகள் போராடக்கூடிய மக்கள் மீது போடப்பட்டிருக்குது. 2,27,000 மக்கள் இந்த வழக்குகள்ல இணைக்கப்பட்டிருக்காங்க. தமிழக அரசு மக்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவான நிலைப்பாடுகளை எடுத்த பொழுதும் கூட தொடர்ந்து வழக்குகளை பதிவு செய்யறதை மட்டும் கைவிடல. இன்னைக்கு 21 தேச துரோக வழக்கு, அதுல 8,500 பேர் மேலும் 21 அரசுக்கு எதிரான யுத்தம் வழக்கு, அதுல 13,500 பேரையும் வழக்கு தொடர்ந்து இருக்குது. இந்த வழக்குகளை தொடர்ந்தது மட்டுமல்ல, இதுவரைக்கும் 280 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்ட அத்தனை பேருக்கு மேலுமே தேச துரோக வழக்கும் அரசுக்கு எதிரான யுத்தம் வழக்கும்
அதாவது 1வது 2வது அணு உலை வந்து ஒழுங்கா ஓடிட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடிட்டு இருக்கும்போது 3வது 4வது அணு உலை ஏன் வேண்டாம் நீங்க சொல்றீங்க? 1வது 2வது ஓடுதுன்னு சொல்லி சொல்றது இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மோசடி. 2வது இன்னும் தொடங்கவே இல்லை. 1வது தொடங்கிட்டுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படையான வகையில் எந்த விதமான நடைமுறைகளும் கிடையாது. ஒரு சாதாரண இன்னைக்கு திருமங்கலத்துல 300 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டுச்சு பெல். அந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட பொழுது நேரடியா பிரதமர் வந்து திறந்து வைக்கிறார். ஆனா 18,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்டுக்கு பிரதமர் பக்கம் எட்டியே பார்க்கல, இத பத்தி எதுவுமே பேசல. அப்ப உண்மையிலுமே இதற்குள்ள எத்தனையோ சந்தேகங்கள் இன்னைக்கு வரைக்கும் கேடப்பட்ட கேள்வி. 26 கோடி ரூபாய்க்கு கடந்த ஆண்டு டீசல் வாங்கியிருக்காங்க. நவம்பர் மாசத்துல மட்டும் 4 கோடி ரூபாய்க்கு டீசல் வாங்கியிருக்காங்க. எதுக்காக வாங்கினீங்க கேட்டா சொல்ல. இன்னைக்கு வரைக்கும் விநியோகமும் உற்பத்தியும் விநியோகம் இதை பற்றியான வெளிப்படையான தன்மை கிடையாது. அதனால இயங்குவது என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. தொடர்ந்து பேசலாம் ஹரிகரன். ஆக டிரான்ஸ்பரன்சி இல்ல, 1வது அணு உலை இயங்குதா இல்லையா அப்படிங்கறத கேள்விக்குறியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் 700 மெகாவாட் வரைக்கும் உற்பத்தி ஆயிருப்பதாகத்தான் செய்தி. இன்னும் பொழுது இதை எப்படி பார்க்கலாம் பெருமாள்? கூடங்குளத்திலிருந்து நண்பர்கள் பேசுவதை கேட்கும் போது ஒரு விதத்தில் வருத்தமாகவும் உள்ளது, ஒரு விதத்தில் நகைப்புக்கு இடமாகவும் இருக்கிறது. வருத்தம் என்னவென்றால் இவர்கள் இன்னும் இதை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஒரு வருத்தம். நகைப்பு ஏனென்றால் 29 கோடி ரூபாய்க்கு டீசல் வாங்கி அதை எரித்து ஏதோ நாங்கள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணியது போல பேசுகிறார்கள். இது தெர்மல் பவர் பிளான்டாக ஒரு நாளும் மாற்ற முடியாது. டீசல் எண்ணெயை வாங்கி அதன் மூலம் நாங்கள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி கிரிட்ல போட்டு இருக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா எங்களால் அதை செய்ய முடியாது. இப்ப இருக்கிற அணு உலையை வச்சுக்கிட்டு டீசல் எரிச்சு பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. டீசல் ஏன் வாங்கியிருக்கோம்? எங்கள்கிட்ட ஒரு ஆக்சிலரி பாய்லர்னு ஒன்னு இருக்கு. அந்த ஆக்சிலரி பாய்லர் வந்து வருஷம் முழுக்க அதை ஆபரேட் பண்ண வேண்டியது. அணு உலை வேலை செய்யாத நேரத்தில் கூட எங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்டீம் தேவைப்படுது. அந்த ஸ்டீமை ரைஸ் பண்றதுக்கு ஒரு ஆக்சிலரி பாய்லர்னு ஒன்னு வச்சிருக்கோம். அந்த ஆக்சிலரி பாய்லருங்கிறது பேக்கப், அதாவது பாதுகாப்புக்காக, சேஃப்டி பேக்கப். அதுக்காகத்தான் டீசல் வாங்குறமே ஒழிய அணு உலையிலிருந்து மின்சாரம் வருதுன்னு போய் சொல்லிட்டு நாங்க டீசல் எரிச்சு ஏதோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதாக சொல்றது கொஞ்சம் நகைப்புக்கு இடமானது. வருத்தம் எதனால இவங்க திரும்ப 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 கோலாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. கோலார் விஷயத்துல அரசு தரப்பு வக்கீலே தன்னை சரியாக அணுசக்தி விஞ்ஞானிகளிடமிருந்து சரியான தகவலை பெற்றுக் கொள்ளாமல் ஒரு தவறான ஒப்புதலை உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து வைத்தார் என்பதுதான். இதை கேட்டு கோலாரில் உள்ள மக்களோ கர்நாடக அரசாங்கமோ இனிமேல் இங்கு ஹை லெவல் வேஸ்ட் வைக்கக்கூடாது என்றெல்லாம் சொன்னதாக எனக்கு தெரியாது. அவர்கள் சொல்லி இருந்தாலும் அது தவறு. அமைச்சர் வீரப்ப மொய்லி சொன்னார், அன்றைய முதலமைச்சர் சொன்னார். அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞருடைய உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் அரசை ரெப்ரசென்ட் செய்யறார். அதே போல மக்கள் மன்றத்தில் அமைச்சர் தான் அந்த துறையை ரெப்ரசென்ட் செய்யறாரு சொல்லும்போது அமைச்சர் சொல்வது சரியில்லை, அதே போல அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லுங்க, யார் சொல்வதை எடுத்துக்கொள்வது? தந்தி டிவிக்கு சொல்லிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நான் அணுசக்தி கழகத்தின் சார்பில் மட்டும்தான் பேச முடியுமே ஒழிய அரசின் சார்பில் பேசுவதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, தகுதியும் இல்லை. நான் அரசில் இப்போது வேலை செய்யவில்லை. அணுசக்தி என்றது இதுவரையில் என்ன செய்திருக்கிறது, இப்போது என்ன செய்கிறது, என்ன செய்யக்கூடும் என்றெல்லாம் நான் சொல்ல முடியும் எனது அனுபவத்திலிருந்து, அறிவிலிருந்து, ஆற்றலிலிருந்து. அரசு தரப்பு வக்கீல் ஏன் அப்படி பேசினார் எனக்கு தெரியாது. இந்த மந்திரி ஏன் அப்படி பேசினார் எனக்கு தெரியாது. நான் அதை படிக்கவும் இல்லை. அவர் பேசியது தவறு என்று சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. ஏனென்றால் அவர் என்ன சொன்னார் என்று எனக்கு தெரியாது. ஸ்பென்ட் ஃபியூவல் அங்க வந்து வைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா? ஸ்பென்ட் ஃபியூவல் ஒவ்வொரு சில ஆண்டுகள் அங்கு வைக்கப்பட வேண்டும். அதற்கு முன்னால் அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதே கஷ்டம். ஏன்னா ஸ்பென்ட் ஃபியூவல் வெளியே வரும்போது அதோட தெர்மல் டெம்பரேச்சரே அதிகமா இருக்கும் ரியாக்டர்லேருந்து வெளியே வந்த உடனே. அதனாலதான் ஒரு வாட்டர் நிறைந்த ஒரு பூல் வச்சு கூல் பண்றோம். அதுல இருந்து கதிரியத்து தாக்கத்தை குறைச்சாதான் அதை ஒரு ஷீல்டட் கண்டெய்னர்ல வச்சு வேற ஊருக்கு எடுத்து போக முடியும். அதனால சாதாரணமாக எல்லா ஊரிலும், தாராப்பூரிலோ, ராஜஸ்தானிலோ, நரோராவிலோ, கக்ரபாராவிலோ எங்கு ரியாக்டர் இருந்தாலும் அங்கு சில ஒரு 5 to 7 ஆண்டுகள் வரை அங்கு வைக்கப்படும். அதன் பின் அங்கிருந்து மறு சுத்திகரிப்பு சாலைக்கு, மறுசுழற்சி சாலைக்கு எடுத்து செல்லப்படும்.
அது வந்து டிரான்சிட் ஸ்டோரேஜ். அணுக்கழிவுங்கிறது வளம் என்று சொல்லப்படுது. இந்த ஒரு ஸ்பெண்ட் ஃபியூலை நீங்க சொல்ற மாதிரி வைப்பதனால ஒரு அச்சம் என்ன வெளிப்படுத்தப்படுகிறதுனா இதனால வந்து அணு பாதிப்புகள் ஏற்படும், இதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் வளத்துக்கோ மக்களுக்கோ பாதிப்பு ஏற்படும், இது வந்து அணு உலையை விட ஆபத்தானது என்று ஒரு பார்வை பதிவு செய்யும். இது வந்து துரதிருஷ்டவசமாக புகுஷிமாவில் நடந்த ஒரு இன்சிடென்ட் மனசுல வச்சுக்கிட்டு இவங்க சொல்ற ஒரு செய்தி. இது புகுஷிமால செய்ததுல பல தவறுகள் இருந்தது அவங்க செஞ்சது. அந்த மாதிரியான தவறுகள்லாம் இந்திய விஞ்ஞானிகளோ இந்திய விஞ்ஞான திட்டத்திலேயோ எங்களுடைய டிசைனிலேயோ கிடையாது. இந்த ஸ்பெண்ட் ஃபியூல் பூல் பே குளம் அப்படிங்கிறது மிகவும் பாதுகாப்பான ஒரு அம்சம். அதிலிருந்து எந்த விதமான கதிரியக்க தாக்கமும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதில் இருக்கிற தண்ணீர் கான்ஸ்டன்டா சுத்திகரிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுல அந்த ஏரியால வந்து ஒரு நிலாதிரி ஏற்பட்டா கூட அந்த ஸ்பெண்ட் ஃபியூல் பே அதனால பாதிப்பு அடையாது. அந்த மாதிரி நாங்க இன்ஜினியர் பண்ணி கட்டி இருக்கிறோம் ஸ்பெண்ட் ஃபியூல் பே. அதனால அந்த வந்து அணு உலையோட அதிக டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. மிக பாதுகாப்பான ஸ்டோரேஜ் தான் அந்த ஸ்பெண்ட் ஃபியூல் ஸ்டோரேஜ் பே. ரைட், அது மிகவும் பாதுகாப்பானது, அதனால் பாதிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அணு விஞ்ஞானிகள் சொல்ல, இல்ல அது மிகவும் ஆபத்தானது, அந்த கருத்து சமீபத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று இந்த போராட்டத்துடைய மைய அம்சமாக அணு உலை எதிர்க்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். இதை தாண்டி 3வது 4வது அணு உலை கூடவே கூடாது என்று ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. தேவானைட்ட கேட்க வருகின்றேன், 3வது 4வது அணு உலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த போராட்டம் நடக்கிறது. மக்களும் அந்த பகுதி மக்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். அவர்களுடைய கருத்தை தொடர்ந்து பதிவு செஞ்சு சொல்லுங்க. 1வது 2வது அணு உலை வந்து பல்வேறு போராட்டத்துக்கு பின்னர் வந்து அது தமிழக அரசு வந்து துவக்கப்பட்டுச்சு. தற்போது இப்ப இவ்வளவு போராட்டம் நீங்க நடத்திட்டு வரீங்க, 3வது 4வது அணு உலையை வந்து அவங்க திறக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது? 1, 2 நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 3, 4 எங்க கொண்டு வைக்க நாங்க சம்மதிப்போம். எங்களுக்கு வேண்டாம் தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். 1, 2 வேண்டாம், 1, 2 நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது 3வது 4வது இதை நாங்க வைக்க எப்படி அனுமதி கொடுப்போம்? கரண்ட் வந்துட்டு மின்சாரம் வந்துட்டு திறந்துட்டுன்னு சொல்றாங்க. அவ்வளவு அப்பாட்டமான போய் எங்க அணு உலை வந்து பாதுகாப்பானது, அதுல வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி அங்க இருந்து அறிஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? அதுல எந்த விதமான அவங்க சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது, அவ்வளவு போய். அணுவுல எங்க பாதுகாப்பானது? பாதுகாப்பான இருந்தா அவங்க இடத்துல கொண்டு வைக்கட்டுமே. இங்க ஏன் கொண்டு வச்சிருக்காங்க? எங்க மீன்பிடி தொழிலும் கெட்டு போகுது, எங்களுடைய பிற்கால சந்ததிகளும் வாழாது. நிறைய பெண்களுக்கு இப்போதே கருச்சிதைவு ஆகுது, ஆடு மாடு கூட இறந்து போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் போது 1, 2வது இது வேண்டாம் சொல்றோம், 3வது 4வது இதுக்கு நாங்க எப்படி அனுமதிப்போம்? இந்த போராட்டத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த போராட்டத்தை வந்து அணு உலை மூடனிட எங்களுடைய கருத்து. இந்த அணு உலை மூடனையும் எங்களுடைய போராட்டம் நிக்காது. எங்களுடைய தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்துட்டே இருக்கு. இந்த போராட்டத்தை வந்து எங்க உடம்புல ஒரு துளி ரத்த இருக்க வரையில இந்த போராட்டம் நடக்கும். ஆனா எத்தனை அரசு வந்தாலும் சரி, எத்தனை விஞ்ஞானி வந்தாலும் சரி, எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கதான் செய்யும். அவங்க எத்தனை அவாண்டமான பொய், அவங்க சொல்றது அத்தனை பொய். ஏன் இந்த அணுல அணுலையுமே திறக்க முடியல, ஓடையில அது ஓடிச்சுனாக்கி ஏன் பப்ளிக்கா அவங்க சொல்ல வேண்டியதானே? எங்க அணுல திறந்தாச்சு, உங்க வீட்டுக்கு நாங்க அழைப்பு கொடுக்கிறோம், எங்க வீட்டுக்கு இன்னைக்கு குடியேற போறோம்னாக்கி உங்களுக்கு நாங்க அழைப்பு கொடுக்கிறோம், எங்க வீட்டுல நாங்க எத்தனை தேதி குடியேறோம், நீங்க வாருங்கன்னு சொல்லி இத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கேன் அணு உலையில. ஏன் இதை பப்ளிக்கா சொல்லி அந்த அணு உலை திறக்க சொல்லுங்க? நாங்க மக்கள் தான் காத்திருக்கோம். இந்த அணுல ஓடையில சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க அணுல ஓடிட்டு சொல்றாங்க, அணுல ஓடிச்சு என்ன அத்தாட்சி எங்களுக்கு காட்டியிருக்கீங்க? அணுல ஓடவே இல்ல. இதுக்கடையில ஒரு அணுல வச்ச அணுல வந்து தரமற்ற பொருள், அதே அங்க ஃபெயிலியர் ஆயிட்டு இவங்க சொல்றாங்க அங்க இருந்து நாங்க இத்தனை நிமிஷம் கரண்ட், இத்தனை யூனிட் கரண்ட் எடுத்திருக்கோம், இவ்வளவு கரண்ட் எடுத்திருக்கோம் சொல்லி நீங்க பப்ளிக்கா சொல்லுங்க. இத்தனை யூனிட் கரண்ட் எடுத்திருக்கோம், எந்த இடத்துக்கு கொடுத்திருக்கீங்க, எந்த நாட்டுல வந்திருக்கு, எந்த இடத்துல இருக்கு? நாங்க மக்களாக கேட்கிறோம். மக்கள் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க சும்மா இருக்க உதயகுமார் போராடுறாரு, புஷ்பராயம் போராடுறாரு, மைப்பா சேத்ராஜ் போராடுறாரு, அவரு முயலும் போராடுறாங்க. அவங்க எல்லாம் இங்க இருப்போம், நாளைக்கு போயிடும் அவங்க இடத்துக்கு. நாங்க இந்த மண்ணில் பிறந்த மக்கள் போராடுறோம், இந்த மண்ணில வாழ்ற மக்கள் போராடுறோம். எங்களுடைய போராட்டத்தை வச்சு குறை பேசுறாங்க, கொச்சப்படுத்துறாங்க. அதெல்லாம் வெறும் தேவையில்லாத
பேச்சு அவங்க சொல்றாங்க. விஞ்ஞானியா இருந்தா விஞ்ஞானியாதான் பேசணும், ஒரு அரசியல்வாதியா இருந்தா அவங்க எப்படி பேசுகிறாங்க, மக்களோட மோசமான தரத்துல அவங்க பேசுறாங்க விஞ்ஞானி. இந்த போராட்டத்தோட நோக்கம் என்ன, இதுல என்ன மாதிரியான கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க, இதுல உங்களோட கருத்தை மட்டும் 1-2 அணுகுலைக்கே எந்த விடையும் இல்ல. வேற 3-4 வச்சா நாங்க என்ன பாடுபடுவோம்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அணுகுலையில கரண்ட் தயாரிச்சு கரண்ட் யூனிட் வந்துட்டுங்கிறாங்க. எந்த ஊர்ல கரண்ட் கொடுத்து எந்த சப்ளை நடக்குது? ஒரு இடத்துல கரண்ட் வர இல்லையே. அவங்க எங்களை கண்மூடித்தனமான கரண்ட் வந்துட்டுன்னு சொல்றாங்க. கரண்ட் எங்க வந்திருக்கு? இப்பமே காத்தால கரண்ட் போதியமான அந்த நிலக்கரியில வர கரண்ட் எல்லாம் போதியமான கரண்ட் இருக்கு, யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்ல. ஆனா அவங்க கரண்ட் இந்த அணுகுலைக்காக சுட்டி அவங்க கரண்ட ஆஃப் பண்ணி வச்சு எத்தனையோ வேலையை முடக்கி அவங்க தான் கண்காட்டி வித்தையா காட்டினாங்க. என்னது கரண்ட் இல்ல அணு மின்சாரத்துலதான் இருந்து கரண்ட் வருதுன்னு. எந்த விதமான கரண்ட் வரவும் இல்ல, கொள்ளவும் இல்ல. அணு மின்சாரத்துல இருந்து எந்த தேவையான ஊர்களுக்கு போகவும் இல்ல. எங்களுக்கு காத்தால நிறைய கரண்ட் இருக்கு, போதுமான நாடுகளுக்கும் போகுது. வேற ஏன் எங்க நாட்டை ஏன் கொண்டு தமிழ்நாட்டை கொண்டு ரஷ்யாவில கொண்டு இருக்கு, ரஷ்யாவில வச்சிருக்கலாமே. அவங்க அப்படி அவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா எங்களை வர சொல்லுங்க, அவங்கள வர சொல்லுங்க, எங்க இடத்துல உட்கார சொல்லுங்க. அணுகுலையில அவங்களுக்கு எந்த விதமான சௌகரியம் எல்லாமே நாங்க கொடுக்கறோம். வீடு கட்டி கொடுக்கணுமா, அவங்களுக்கு ஏசி வேணுமா, ஃபேன் வேணுமா, என்ன சுகம் அவ்வளவு கொடுக்கறோம். அவங்கள முதல்ல இந்த இதுல வீடு கட்டி உட்கார சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க இருக்கோம். இப்போ எங்களுக்கு மீன் வளம் இல்ல, எங்களுக்கு தொழிலே இந்த கடல் தொழில் தான், வேற தொழிலே எங்களுக்கு கிடையாது. நாங்க எங்க போகணும்? படிச்ச பசங்க வேற இடங்க வேலை செய்வாங்க. எங்க கணவரெல்லாம் கடல் மீன் பிடி தான், நாங்க கடல்ல வச்சுதான் இருக்கோம். நாங்க அதுல உள்ள அன்னாட காட்சியை தான் நாங்க சாப்பிடுறோம். நாங்க அப்படி இருக்க போகும்போது எந்த இடத்துக்கு போகணும், ஏன் போகணும் சொல்லுங்க. அதனால இந்த அணுகுலை எங்களுக்கு தேவையில்லை. நாங்க அதுக்கு சுட்டி நாங்க இது இல்லை. நாங்க எங்க உயிர் மூச்சு எல்லா மக்களும் சேர்ந்து, தமிழ்நாட்டு மக்கள் சேர்ந்து அவ்வளவு பேரும் அணுகுல மூடு வர போராடுவோம், போராடி செய்ப்போம், நிச்சயம் வெற்றி பெறுவோம். 1வது 2வது அணுகுலையை அவங்களால தரமற்ற பொருட்களால நடத்த முடியல. 3வது 4வது அணுகுலை எப்படி நடத்த போறாங்க அப்படிங்கிறது மக்களோட கேள்வியாவும் இருக்கும், மக்களோட கருத்தாவும் இருக்கு. ஹரிகரன், ரைட். அங்க போராட்டக்காரர்களுடைய கருத்தை இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒற்றை இலக்கு தான் தெரிகிறது, அணுகுலையே மூடும் வரைக்கும் போராட்டம் அப்படின்னு. இதற்கெல்லாம் நீங்க பல தரப்புல விளக்கம் கொடுத்தாலும் இந்த மீன்வளம் பாதிக்கப்படாது, ஆடு மாடுகள் இதனால இறந்து போகுதுங்கிற ஒரு அச்சம் அவங்களால பதிவு செய்யப்படுது. இதை தாண்டி 700 மெகாவாட் வரைக்கும் மின் உற்பத்தியா இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஆனால் அங்க மின்சார உற்பத்தியே நடக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்க ஆழ பதிந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் பொதுமக்களிடையே சரியான செய்தி சென்று அடையாதுதான், சரியான தகவல் சென்று அடையாதுதான் இதற்கு காரணம். பொதுமக்களிடையே இப்படி ஒரு வருத்தம், இப்படி ஒரு பீதி ஏன் இருக்கிறது என்றால், அவர்களெல்லாம் பிறந்த நாள் முதற்கொண்டு இன்று வரை அணுசக்திக்கு எதிரிகளாக பிறக்கவில்லை. அங்கு இருக்கும் சுற்றம் சூழ்நிலையில் அவர்களுக்கு தரப்படும் செய்திகளை வைத்துக் கொண்டு, விவரங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் இந்த முடிவுக்கு வருகிறார்கள். எந்த விதமான விவரங்கள் அவருக்கு கொடுக்கப்படுகின்றன என்பதுதான் முக்கியம். மத்திய அரசு அவர்களுடைய கண்காணிப்பில் ஒரு அணு உலையை நிர்மாணம் செய்தால் அதிலிருந்து வரும் எனர்ஜி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பவர் கிரிட்டில் தான் கொடுக்கப்படும். 700 மெகாவாட் வந்த சமயத்திலும் 540 மெகாவாட்டை சென்ட்ரல் கிரிட்டில் தான் அந்த அணு உலை கொடுக்க முடியும். அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு, ஆந்திராக்கு எவ்வளவு, கேரளாக்கு எவ்வளவு என்று பகிர்ந்து கொடுப்பார்கள். இது எங்கெல்லாம் அணு உலை இருக்கிறதோ அங்கெல்லாம் அணு உலை தயாரிக்கும் முழு சக்தியையும் சென்ட்ரல் கிரிட், மத்திய அரசுக்கு சொந்தமான கிரிட்டில் போட வேண்டும். அவர்கள் மற்றவர்களுக்கு பிரித்து கொடுப்பார்கள். அப்படி பிரிக்கும் போது விகிதாச்சாரம் எந்த ஒரு மாநிலத்தில் அந்த அணு உலை அமைந்திருக்கிறதோ அவர்களுக்கு குறைந்தபட்சம் பாதியாவது கிடைக்கட்டும். 55% சொல்லுவாங்க. 1000 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா 545 மெகாவாட் பவர் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும். தமிழ்நாடுன்னு சொன்னாக்க டிஎன்இபிக்கு வந்துடும். அதுல அவங்க எவ்வளவு அந்த இடிந்தகரை பகுதி மக்களுக்கு கொடுக்கறாங்கிறது தமிழ்நாடு மின்சாரத்துறையை பொறுத்தது. அதனால அங்க இருக்கிற மக்கள் இதுவரைக்கும் எலக்ட்ரிசிட்டியே ப்ரொடியூஸ் பண்ணல, கரண்டே இதுவரைக்கும் வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணு போய் சேரலைங்கிறது வரைக்கும் உண்மையா இருக்கலாம். ஆனா அணு உலை ப்ரொடியூஸே பண்ணல, அவங்க ஒண்ணு உற்பத்தியே செய்யலன்னு சொல்றது உண்மைக்கு புறம்பானது. அவர்களுக்கு தெரியாத ஒரு தகவல் அது. அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது அந்த மாவட்ட அதிகாரிகள் அவர்களுக்கு இதை எடுத்து சொல்ல வேண்டும். மின்சாரம் தயாரிப்பு என்பதோ உண்மை,
இதுவரைக்கும் 54 கோடி யூனிட் மின்சாரம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. 1500 மணி நேரம் ரியாக்டர் ஓடி இருக்கிறது. ஆக அந்த மின்சாரம் எல்லாம் மறைந்து போய்விட முடியாது. அவர் அத்தனை மின்சாரமும் சென்ட்ரல் பவர் கிரிட்டில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து எத்தனை இவர்களுக்கு போய் சேர்ந்தது என்பது எனக்கு தெரியாது. இவர்களை, அந்த பகுதி மக்களை இந்தியாவின் மற்ற பகுதிகளில் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கும் அணு உலைகளை சென்று பார்த்து பார்வையிட அணுசக்தி டிபார்ட்மெண்ட் செய்தால் நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. இல்ல, இப்போ நீங்க சொல்லக்கூடிய பல விளக்கங்கள் கொடுக்கறீங்க. ஆனால் இந்த விளக்கங்கள் ஏன் அந்த மக்களை கன்வின்ஸே செய்ய முடியல? ஒரு தரத்துக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் இந்த அளவுக்கு அந்த மக்களை கன்வின்ஸ் செய்திருக்கிறது என்னும் பொழுது இந்த விளக்கங்களை மக்களுடைய மனங்களை சாட்டிஸ்பை செய்யறதுக்கான ஊர்ஜிதமான நடவடிக்கை இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். இதுல பவர் ஆஃப் அட்வொகேசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க தங்கள் மக்கள்கிட்ட பேசும்போது அவர்கள் அதிக நம்பிக்கையோடு அதை கேட்கிறார்கள். எங்கிருந்தோ வரும் அணு விஞ்ஞானிகள் பேசும் பேச்சை அவர்கள் கேட்பதற்கு வாய்ப்பு குறைவு. அப்படியே கேட்டாலும் அதை நம்ப வேண்டும் என்ற ஒரு அவசியம் அவர்களுக்கு ஏற்படவில்லை. ஆகையினால் அந்த வட்டாரத்தை சேர்ந்தவர்கள், மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அங்கு சென்று அவர்களுக்கு இயல்பான நிலையை எடுத்து கூறி அவர்கள் உண்மையை தெரியும்படி செய்ய வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. மீன்வளம் பாதிக்கப்படும், ஆடு மாடுகள் இறந்து போகும் அப்படிங்கிற அளவுக்கு அச்சம் இருக்கிறது. ஆழமா இருக்கு அச்சம். மற்ற கடலோர பகுதிகளில் இருக்கும் அணு உலைகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாமே. கல்பாக்கத்தில் எத்தனை மீன்வளம் குறைந்திருக்கிறது, தாராப்பூரில் எத்தனை மீன்வளம் குறைந்திருக்கிறது. ஏன் கங்கை நதியிலேயே மீன்வளம் நரோரா ரியாக்டரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? சம்பல் நதியிலேயே மீன்வளம் ராஜஸ்தான் ரியாக்டரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? கக்கரப்பாரா ரியாக்டர்னாலும் காளி நதியில் மீன்வளம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் போய் இவர்கள் ஆராய்ந்து வரலாமே. அதற்கு அரசு உதவி செய்ய வேண்டும். அணுசக்தி துறை இவர்களை அழைத்து சென்று காண்பிக்க வேண்டும். இவர்களுக்கு உண்மையை எடுத்து விளக்க வேண்டும். நான் எமது செய்தியாளர்கிட்ட மீண்டும் கேட்க விரும்புகின்றேன். இந்த 3வது 4வது அணு உலை கூடாது என்று அவங்க சொல்ற வேற முக்கியமான காரணங்கள் என்ன? இதை பற்றிய இன்னும் இறுதி கட்டங்களுக்கு வரலன்னே புரிஞ்சுக்கிறோம். இன்னும் அந்த லயபிலிட்டி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து வருதுன்னே புரிஞ்சுக்கிறோம். எந்தெந்த விஷயங்களை மையமா இந்த 3வது 4வது அணு உலையை எதிர்க்கும் போது அவங்க முன்மொழியறாங்க? 3வது 4வது அணு உலையை எதனால நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க? எதெல்லாம் உங்களுக்கு அதனால பாதிக்கப்படுது? இப்போ 1, 2 அணுல கட்டி அவங்க கட்டிட்டு இருக்கும் போதே நாங்க இப்ப 89ல இருந்தே நாங்க போராடிச்சிருக்கோம். இந்த அணுல வேண்டாம்னு இந்த போராட்டத்துல யாருமே நடத்த முடியாத ஒரு பெரிய போராட்டத்தை நாங்க நடத்திருக்கோம். இந்த போராட்டத்தினால நாங்க அமைதியான ஒரு வழியை பின்பற்றிருக்கோம். இதால அரசாங்கத்துக்கோ பொதுமக்களுக்கோ எந்த ஒரு சேதம் நாங்க ஏற்படுத்தல. ஆனா இன்னைக்கு எங்க மேல நாங்க அமைதியா போராடின எங்க மேல நிறைய வழக்குகள் போட்டு, என் மேலே 78 வழக்குகள் போட்டு நானும் 4 மாசம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கேன். 98 நாள் 6 மாசம் மட்டுமே கண்டிஷன் பேர் கையெழுத்து போட்டிருக்கோம். நாங்க என்ன தவறு செய்தோம்? நீங்களுடைய கேள்வி என்னன்னா, 1, 2 அணு உலையை நாங்க ஆபத்துன்னு சொல்லும் போது அரசாங்கம் கொண்டு வந்ததை நீங்க எதிர்த்தா அது தேசிய பாதுகாப்பு நீங்க தேசியத்தை காட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நாங்க இயக்க முடியும்? ஏன்னா எனக்கு ஆபத்துன்னு நான் உணர்ந்து அது வேணும் வேண்டாங்கிற இது எங்களுக்கு கடமை இருக்கு. ஏன்னா இது ஜனநாயக நாடு. நாங்க ஓட்டு போட்டுதான் பிரதமரை முதலமைச்சரும் தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்ப ஓட்டு கேட்க வர எங்களுக்கு ஓட்டுக்கு மட்டும் எங்களை பயன்படுத்திட்டு இது வேணும் வேண்டாம்னு சொல்ற உரிமை எங்களுக்கு இல்லைன்னா நாங்க அப்ப வாழ்றதுல அர்த்தம் இல்லை. இது ஜனநாயக நாடுன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. 3-4 அணு உலைக்கு இன்னும் நாங்க அங்கதான் கெட்ட போறோம்னு சொன்னா இது நாங்க இயக்க முடியாது. ஏன்னா ஒரு சென்னை கல்பாக்கம் பக்கம் இருக்க அந்த அணுல வெறும் 290 மெகாவாட் தான். அங்கேயும் நிறைய பாதிப்பை நான் என் கண்ணால பார்த்தேன். அப்படி இருக்கும்போது இந்த 2000 மெகாவாட் அணுலையே நாங்க எப்படி அதை மக்களுக்கு ஆபத்து இல்லாம அவங்க பாதுகாக்க முடியும்? எங்களுடைய கேள்வியாதான். இப்படி 2 ஆண்டு தெய்வானை குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். அந்த சகோதரி கிட்ட கல்பாக்கத்துல பாதிப்பு பற்றி குறிப்பிட்டாங்க. என்ன மாதிரியான பாதிப்பை கல்பாக்கம் பகுதி சந்தித்திருப்பதாக அவங்க சொல்றாங்க? கல்பாக்கத்துல எந்த மாதிரியான பாதிப்பை இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க. நேரடியா நான் போய் அங்க பார்த்த அளவுக்கு அந்த சுற்று அந்த பகுதி சேர்ந்த பெண்களுக்கு நிறைய பேருக்கு தைராய்டு கட்டி இருக்க நான் பார்த்தேன். இன்னொன்னு நிறைய பிள்ளைங்க மூளை வளர்ச்சி இல்லாம புத்தி சுவாபம் இல்லாம இருந்த குழந்தைங்களை பார்த்தேன். இன்னொரு குழந்தைக்கு இதுவரைதான் கையே, அதுக்கப்புறம் தான் 5 விரல். இதுல இப்படி நிறைய குழந்தைகளை நாங்க பார்த்தேன். அந்த எங்களை அந்த கடற்கரைக்கு கூட்டிட்டு போகும்போது நிறைய பெண்கள் சொன்னாங்க, நீங்க இதுல நிக்காதீங்கம்மா, நின்னா எங்களை மாதிரி உங்களுக்கு தைராய்டு கட்டி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் எப்படி யோசிக்கிறேன்னா, வெறும் 290 இவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா 2000 சொல்லும் போது நாங்க யாருமே இருக்க மாட்டோமே.
எங்க இது நான் மட்டும் அழிற ஒரு போராட்டம் இல்லையே. என்னுடைய குழந்தைய நாளைக்கு வளரணும் தான் நான் ஆசைப்படுவேன். அப்ப என் சந்ததி நான் அழிச்சிட்டு தான் இருக்கிறத விட நான் வாழ்றதுல அர்த்தம் இல்லை இல்லையா? அதனால நாங்க போராடி தான் ஆகணும். இன்னைக்கு அணுல ஆபத்து இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா அணுல மக்களை கொல்ற ஒரு இதுதான். அது யாருமே இது ஆபத்து இல்லைன்னு விஞ்ஞானிகள் சொன்னா வேணா மக்களை ஏமாத்தலாம், இந்த அரசாங்கம் ஏமாத்தலாம். ஆனா நாங்க படிப்பறிவு இல்லாத மக்களா இருந்தாலும் இது எங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா நாங்க எங்க உயிரை கொடுத்தாலும் கண்டிப்பா போராடுவோம். இந்த நிலையில கல்பாக்கம் பற்றி கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதான் நான் கண் கூட பார்த்தேன். அங்க பல பேருக்கு தைராய்டு கட்டி இருக்கு, உடல் ஊனமா நிறைய குழந்தைகள் பிறக்குது, நிறைய பிரச்சனைகளோட குழந்தைகள் பிறக்குது அப்படின்னு. நீங்க மற்ற நூலைகள்ல பாதிப்பில் அங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சில காரணங்கள் சொல்றாங்க. இந்த தைராய்டு பிரச்சனையோ அங்க குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையோ அதுக்கான காரணியா அணு உலை இருக்கிறது. கண்டிப்பாக அணு உலையினால் ஏற்பட்ட விளைவு அல்ல இது. இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு தாலுக்காவிலையும் 1000க்கு இவ்வளவு குழந்தை இப்படி பிறக்கும், 10,000க்கு இவ்வளவு குழந்தை இப்படி பிறக்கும் அப்படின்னு ஒரு நியதி இருக்குது. இந்தியாவில் எங்க குழந்தை ஊனமா பிறந்தாலோ, தைராய்டு இருந்தாலோ, 5 விரலுக்கு பதிலாக 6 விரல் இருந்தாலோ அது அணு உலைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த ஊர்ல அணு உலையே இல்லாம இருக்கலாம். அதனால அரசு தரப்பிலிருந்து வைத்தியர்களை அனுப்பிச்சு மெடிக்கல் சயின்ஸ் பிரகாரம் அவங்க பரிசோதித்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ்ல கேன்சர் இன்ஸ்டிடியூட் தலைவியா இருக்க டாக்டர் சாந்தா அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காங்க. கல்பாக்கத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற ஊனத்துக்கும், அதாவது ஊன பிறவிகளுக்கும் இந்த ரேடியேஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. ரேடியேஷன் அதிகமானால் அதனால் விளைவுகள் ஏற்படும் என்பது என்னவோ உண்மை. ஆனால் அந்த அளவுக்கு ரேடியேஷன் இதுவரையில் பரவியதாக எந்த வித தகவலும் இல்லை, அதற்கான சான்றும் இல்லை. இது அரசும் ஒத்துக்கொள்கிறது, அங்கு வேலை செய்யும் விஞ்ஞானிகளும் அதற்கான ரெக்கார்ட்ஸை காமிக்கிறாங்க. ஆனால் கூடங்குளத்தில் இது அணு உலைக்கு எதிராக சில சக்திகள் வேலை செய்வது போல கல்பாக்கம் ஏரியாவிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் இந்த மக்களை கொண்டு போய் எங்கெல்லாம் ஊனமாக ஒரு குழந்தை இருக்கிறதோ அதை காண்பித்து இது ஏன் தெரியுமா கல்பாக்கம் ரியாக்டர்னால அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நாம சரிப்படுத்த முடியும்? அவர்களுக்கு உண்மையை விளக்கணும். எந்த அளவுக்கு ரேடியேஷன் இருந்தால் இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும், இந்த இடத்துல எவ்வளவு ரேடியேஷன் இருக்கு, இதோ இந்த மீட்டர் வச்சிருக்கிறோம், இது நாம் பணி செய்ததில் இது சர்வதேச முத்திரை கொட்டப்பட்ட ஒரு மீட்டர், இதன் மூலம் அளந்து பார்க்கலாம்னு உண்மையை சொல்லலாம். நீங்க உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு சொன்னா அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? அதை தாண்டி 1வது 2வது அணு உலைக்கு அங்க விபத்து ஏற்பட்டா யார் பொறுப்புங்கிற ஒரு கேள்வி பிரதானமாக எழுகிறது. இந்த லயபிலிட்டி ஆக்ட் நமக்கு 2010க்கு பிறகுதான் வந்திருக்கிறது. ஆக முதல் 2வது அணு உலைக்கு அது பொருந்துமான்னு தெரியல. 3வது 4வது அணு உலை வருமே ஆனால் அதற்கு ரஷ்யா பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறது. நம்முடைய சட்டமும் அதை மையப்படுத்தி தான் இருக்கிறது. அந்த கேள்வி இன்னும் கேள்விக்குரியவே. இந்த லயபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பாதுகாப்பு அம்சமாக பொதுமக்களிடையே எந்த விதமான பீதியும் ஏற்படுத்த தேவையில்லை. இதற்கு முன்னால் நாமே டிசைன் செய்து நாமே கட்டிய நம்முடைய ரியாக்டர்கள் 17 ரியாக்டர்கள் இருக்கின்றன. தாராப்பூரில் இருக்கிற 2 தவிர பாக்கியெல்லாம் நம்ம கட்டினதுதான். அந்த ரியாக்டர்லாம் லயபிலிட்டி 100% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை சேர்ந்ததுதான். ஏன்னா நம்மளுடைய டிசைன் நாமே கட்டியது, நம்முடைய ரியாக்டர். ஆனால் பொதுமக்களுக்கு எந்த விதமான அச்சம் அதில் தேவையில்லை. பாதுகாப்பு விஷயத்துல இது பியூர்லி எ பொலிட்டிக்கல் கொஸ்டின் அண்ட் கமர்ஷியல் கொஸ்டின். இதை ஜனங்களிடையே சொல்லி இந்த லயபிலிட்டி இது வரைக்கும் செட்டில் ஆகல, இங்க ஏதாவது விபத்து நேர்ந்தா ரஷ்யாக்காரன் காசு கொடுக்க மாட்டான் அப்படின்னு இது தேவையில்லாம அவங்கள்ட்ட பூச்சாண்டிகளை பெறுவது இது நல்லது இல்லை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எதற்கும் பொறுப்பு தானே. அப்படி ஏதாவது நேர்ந்தால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பொறுப்பு இருக்கு. நீங்க ஏன் பயப்படுறீங்க அதை பத்தி? உடனே எங்க வரி பணத்துல தானே கொடுப்பாங்க. எஸ், உங்க வரி பணத்துல தான் கொடுக்குறாங்க. மிச்சம் 17 ரியாக்டர்லேருந்து அங்கேயும் உங்க வரி பணத்துல தான் கொடுக்குறாங்க. 3rd ரியாக்டர் 4th ரியாக்டர் லைபிலிட்டி கிளாஸ் அப்ளிகபிளா இல்லையாங்கிறது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கொஸ்டின், இட்ஸ் அ கமர்ஷியல் கொஸ்டின். பாதுகாப்பு அம்சத்துக்கும் அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ரைட். மீண்டும் கூடங்குளம் பகுதிக்கு தான் செல்ல இருக்கின்றோம். இந்த செய்தியாளர் தெய்வானிட்ட கேட்க இருக்கின்றேன். அதாவது இந்த ஒரு தைராய்டு பிரச்சனையெல்லாம் குறிப்பிடப்பட்டது கல்பாக்கத்தில். ஆனால் அவையெல்லாம் அந்த அணு உலையால இல்லை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான அறிக்கைகள் வந்திருக்கிறதுன்னு சொல்லப்படுது. இதை தாண்டி தொடர்ந்து அவர்கள் எதிர்ப்பதற்கான மற்ற காரணங்களை மேலும் விரிவா பதிவு செய்யுங்க தேவையா.
அதாவது கல்பாக்கத்துல வந்து உள்ள அந்த அணு உலையால அந்த இது வந்து வரல அப்படிங்கறது வந்து அங்கிருந்து அறிஞர் சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த பூனை கண்ணை மூடிக்கிட்டுனா உலகம் இருண்டு போச்சு அப்படின்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அந்த அணுசக்தி துறை எப்பவுமே அதுக்கு உலகமே இருண்ட மாதிரி தான். அது மட்டும்தான் கண்ணை திறந்து பார்க்கறதாக அவங்களுடைய எண்ணம். அதனால அவங்க எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் அதை நியாயப்படுத்துவது அவங்களுடைய தன்மையாக இருக்குது. கடந்த 60 ஆண்டுகளாக அவங்களுடைய வரலாறு இதுதான். அதே நேரத்தில் அந்த பகுதியில மருத்துவர் புகழேந்தி இது போன்ற நண்பர்கள் நிறைய பேர் ஆய்வுகளை செய்திருக்கிறாங்க. அங்க இருக்கின்ற பல்வேறு சூழல்களை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கு கூட அந்த பகுதியில பூகம்பம் பகுதி, அங்க எரிமலை இருக்குது அப்படிங்கறத வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. ஆனா முதல்ல அது இல்லைன்னு சொன்னவங்க, அதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக தெரிகிறதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு அதை மூடி மறைக்கிறாங்க. இப்படி அணுசக்தி துறை எப்பவுமே அவங்க சொல்றதுதான் நியாயம். மற்ற எல்லா பேருக்கும் அறிவு கிடையாது, எல்லாமும் விட்டாப்ப அவன் ஒருத்தன் தான் நியாயவாதி அப்படிங்கறத அன்றிலிருந்து இன்று வரை இன்னைக்கு இந்த 900 நாட்களாக போராட்டம் நடந்த பின்பும் அவர்கள் அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் உணர்வுகளை பற்றியோ, மக்கள்லயும் படிச்சவன் இருக்கிறான், மக்கள்லயும் அறிவாளி இருக்கிறான், மக்கள்லயும் சிந்திக்க கூடியவன் இருக்கிறான், மக்களையும் கேள்வி கேட்கக்கூடிய இருக்கலாம் அப்படிங்கறத அவர்களுடைய மனசுக்கு ஏறவே இல்லைங்கிறதான் உண்மை. 1வது 2வது அணு உலை இருக்குல்ல, அது வந்து இப்போ வந்து நல்லபடியா ஓடிட்டு இருக்கா. அப்ப 3வது 4வது அணு உலை ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? அதுதான் எங்க மக்கள் ஏற்கனவே சொன்னாங்க, உதயகுமார் ஏற்கனவே சொன்னாங்க. 1, 2 எங்க ஓடுது, எங்க ஓடுதுங்கிறத எங்களுடைய கேள்வி. எங்க ஓடுனா நீ சொல்லு, இங்க இருந்து போன கரண்ட் எங்க போச்சு? கரண்ட்ங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. எங்க போச்சுன்னு சொல்லு. நீ இந்த கரண்ட நான் இங்க கொண்டு போய் கொடுத்தேன்பா, நான் இப்ப ஒரு பொருளை உற்பத்தி பண்றோம்னா அதை கொண்டு போய் சேர்க்கிற இடம் இருக்குதுல்ல, இங்க இருந்து கொண்டு போய் கொடுத்தோம்னு நீ நிரூபி. நீ வந்து கொடுக்கல அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீ சொன்ன பொய்ய நாங்க உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உன்கிட்ட பணம் இருக்குது, உன்கிட்ட மீடியா இருக்குது, உன்கிட்ட அரசாங்கம் இருக்குது. ஆனால் நீ சொல்ற பொய் உலகமெல்லாம் கேட்கறாங்க, உலகமெல்லாம் நம்புறாங்க, நீ சொல்ற பொய்ய நம்புறாங்க. ஆனா நாங்க ஏழை பாளைங்க, அதிகாரமற்றவங்க, கஷ்டப்படுறவங்க, அதனால நாங்க சொல்ற பேச்சு மேல வந்து சேர மாட்டேங்க. அதான் உண்மையை தவிர இவன் இங்க ஓடுதுங்கிற நிரூபிச்சிட்டோம்னா நாங்க இந்த போராட்டத்தை நிப்பாட்டுறோம். தொடர்ந்து பேசலாம். அதாவது 1வது 2வது அணு உலையே அவங்க வந்து அதுல இருந்து கரண்ட் வந்து எங்க போச்சு அப்படிங்கறது வந்து மக்களோட கேள்வியா இருக்குது. ஹரிகரன், கேள்வியாகவே இருக்கிறது, விவாதமாகவே இருக்கிறது, விளக்கமாகவே இருக்கிறது, போராட்டமாகவே இருக்கிறது. இது வந்து 903வது நாள், அதாவது தொடர்ந்து எட்டியிருந்தாலும் கூட எந்த இடத்தில் போராட்டக்காரர்கள் தங்களுடைய கருத்தை வைத்திருக்கிறார்களோ அதே இடத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். விஞ்ஞானிகளும் அதே போன்ற விளக்கத்தை அவர்கள் இருந்தபடி இருக்கிறார்கள். ஒரு சென்டர் பாயிண்டே இதுல இது வரைக்கும் உருவாகல அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கின்றோம். அணு உலை உற்பத்தி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலும் இந்த போராட்டமானது தொடர்ந்து கொண்டு வருகிறது. இதற்கான தீர்வே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பிரதானமாக எழுகிறது. இந்த கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற டாக்டர் பாலு, அதே போல களத்திலிருந்து கருத்து தெரிவித்த இந்த பகுதி மக்கள், எமது செய்தியாளர் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.